மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவை பற்றிய ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புள்ளி விவரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் மாதாவின் பெயர் எத்தனை முறை வருது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ ஆச்சரியப்படத்தக்க புள்ளி விவரமாக இது இருக்கும். நம்ம சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம் மாதா பைபிளில் அதிகமாக இல்லை, அவங்கள பற்றி குறிப்புகள்லாம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அது முற்றிலும் தவறு. மாதா நிறைய இடத்துல இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில். அதுதான் இன்றைக்கி அது ஒரு புள்ளி விவரமாக அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சு எடுத்து அதை எல்லாருக்கும் சொன்னோம்னா நல்லா இருக்குமே, தெரிஞ்சுக்குவாங்களே அப்படின்ற விஷயம் இதில் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த குறிப்புகள் அனைத்தையும் நான் லத்தீன் உல்காத்தா தமிழ் விவிலியத்திலிருந்து நான் எடுத்திருக்கேன். அதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான விவிலியம். லத்தீன் உல்காத்தா, லாட்டின் உல்கேட்டுன்னுவாங்க இங்கிலீஷில். அதுலேருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். மாதாவே இல்லை பைபிளில், எதுக்கு அவங்கள இந்த மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாதாவுக்கு எதிரான கும்பல்கள்லாம் அப்படியே குலைக்கும், வெறிகொண்டு கத்தும். அது தவறு. தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். மாதாவை தேடினால் பைபிளில் நாம் கண்டடைவோம். நான் தேடினேன், மாதாவை கண்டடைந்தேன். அதை எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்ட்டு யான் பெற்ற இந்த இன்பத்தை இந்த உலகம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம மாதாவை வாழ்த்துவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புள்ளி விவரங்களோடு எத்தனை முறை மாதாவின் திருப்பெயர் விவிலியத்தில் வருகிறது என்பதை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். துவக்கமாக மத்தேயு நற்செய்தியில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி இருக்குது. மாதாவை அவர் ரொம்ப அருமையான விதத்தில் அவர் மகிமை செஞ்சிருக்கார். எப்படின்னா, மத்தேயு நற்செய்தியோட முதல் அதிகாரத்தில் இயேசுவின் தலைமுறையை அவர் குறிப்பிடுவார். ஃபஸ்ட் அதிகாரத்திலே முதல் வசனத்திலேருந்து 16வது வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆபிரகாமுக்கு ஈசாக் பிறந்தார், ஈசாக்குக்கு யாக்கோபு பிறந்தார், யாக்கோபுக்கு யூதாவும் அவர் சகோதரர்களும் பிறந்தனர், இப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். அது எங்கே முடியும்னா 16வது வசனத்தில் யாக்கோபுக்கு மரியாளின் கணவரான சூசை பிறந்தார். இவளிடம், நல்லா கவனிங்க, இவரிடம் அல்ல, அதாவது சூசை பிறட்டல்ல, இவளிடம் கிறிஸ்து என்னும் இயேசு பிறந்தார். இந்த 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குடும்பம் அப்படியே இருக்கும். சூசியப்பர் வருவார், மாதா இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பெயரும் இருக்கும். இதில் இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறை, பிறகு தாவீது முதல் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டது வரை அது ஒரு 14 தலைமுறை, பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டது முதல் கிறிஸ்து வரை 14 தலைமுறை, ஆக மொத்தம் 42 தலைமுறை. இந்த 42 தலைமுறைகளில் பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே மத்தேயு நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பிடப்படத்தக்க ஒரு பெரிய ஒரு பெண் யாருன்னா மாதா தான். மற்றவங்களாம் வராங்க, 2-3 பேர் வராங்க, பட் அவங்களாம் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இவளிடம், அதாவது சூசியப்பரின் கணவர், இவளிடம் இயேசு பிறந்தார்னு மாதாவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அந்த வசனம் 16வது வசனம் முதல் அதிகாரம். இப்படி போகுது. இது துவக்கம்தான். புதிய ஏற்பாட்டில் வர மத்தேயு, மார்க்கு, லூக்காஸ், அருளப்பர் ஆகிய 4 நற்செய்தியாளர்களும் அப்போஸ்தலர் பணி மற்றும் கலாத்தியர் ஆகியவற்றிலும் பரிசுத்த மாதாவின் திருப்பெயர் மரியாள் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும், அதாவது படற்கையா குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த புள்ளி விவரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 4 நற்செய்தியாளர்களில் மரியாள் அப்படின்ற மாதாவின் திருப்பெயரை அதிகமாக எழுதியவர் லூக்காஸ் நற்செய்தியாளர். அவர் 12 முறை மரியாள் என்று நேரடியாக பரிசுத்த மாதாவுடைய திருப்பெயரை தன்னுடைய நற்செய்தியில் எழுதியிருக்கார். ஒரு கூடுதல் செய்தி, லூக்காஸ் ஒரு சிறந்த மருத்துவர், சிறந்த ஓவியர். அவர்தான் மாதாவுடைய படத்தை வரைஞ்சி, குழந்தை இயேசுவை கையில் எழுந்திட்டு இருக்கக்கூடிய வகையில் வரைஞ்சி 12 அப்போஸ்தலர்களுக்கும் உலகெங்கும் போய் நற்செய்தி அவங்கெல்லாம் அறிவிக்க போகிறப்ப கொடுத்து அனுப்பிச்சார். அந்த மாதிரி ஒரு படம் தான் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இன்னமும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அவர் கையால் வரைந்த 2000 ஆண்டு பழமையான அந்த மாதா படம் சென்னையில் அந்த தாமஸ் மவுண்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் போய் பாருங்கள். அதே மாதிரி ஒரு படம் தான் ரோமில் மேரி மேஜர்ன்ற பேராலயத்தில், மேரி மேஜர் பசிலிக்கா,
மாதாவுக்கான மிகப்பெரிய திருத்தல பசிலிக்கா. அது அங்கேயும் இருக்குது. அந்த படத்துக்கு முன்னால் தான் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அந்த படத்துக்கு முன்னால் நின்று வேண்டிட்டு போவார். ரைட்டு. அதே போல் லூக்கா புள்ளி விவரத்துக்கு மாதிரி போகலாம். லூக்காஸ் அதிகமாக 12 முறை மாதாவுடைய திருப்பெயரை நேரடியாக மரியாள் அப்படின்ட்டு தன்னுடைய நற்செய்தியில் எழுதியிருக்கார். அவருக்கு அடுத்தபடியாக மத்தேயு தன்னுடைய நற்செய்தியிலே 5 முறை மரியாள் அப்படின்ட்டு மாதாவுடைய பெயரை நேரடியாக எழுதியிருக்கார். அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்க்கு நற்செய்தியாளர் 1 முறை பரிசுத்த மாதாவுடைய திருப்பெயரை மரியாள் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்போஸ்தலர் பணியில் 1 முறை பரிசுத்த மாதாவின் பெயர் நேரடியாக மரியாள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதை எழுதியவர் லூக்காஸ். எனவே இதையும் சேர்த்து புனித லூக்காஸ் 13 முறை தேவதாயின் பரிசுத்த திருத்த பெயரான மரியாள் அப்படின்ற பெயரை அவர் எழுதியிருக்கார் தன்னுடைய எழுத்தில். ஆக மொத்தம் 19 முறை மரியாள் அப்படின்ற பெயர், பரிசுத்த அன்னையின் பெயர், அழகான அந்த திருப்பெயர் புதிய ஏற்பாட்டில் நேரடியாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் சுவாரஸ்யமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஆண்டவர் சிலுவையிலிருந்து தன்னுடைய தாயை அருளப்பர்கிட்ட ஒப்படைச்சார். இதோ உன் மகன் அப்படின்ட்டு. அந்த அருளப்பர் 1 முறை கூட தேவதாயின் திருப்பெயரை மரியாள் அப்படின்னு எழுதலை. அவருடைய நற்செய்தியில் இயேசு அன்பு செய்த சீடரவர் அப்படின்ட்டு நற்செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற அந்த அருளப்பர் மாதாவின் திருப்பெயரை 1 முறை கூட எழுதவில்லை. அதுக்கு காரணம் இருக்குது. தன்னுடைய ஆண்டவரின் தாயை ஆண்டவருக்கு பின்னால் அவர் வைத்திருந்து காப்பாற்றியதாலும் கடவுளின் தாயின் பெயரை எழுத தாம் தகுதியில்லை அப்படின்னு அவர் நினச்சதாலும் அப்படி இருந்திருக்கலாம். அதனால் அவர் மாதாவுடைய பெயரை எழுதலை. ஆனால் வேறு ஒரு சாதனையை அவர் செஞ்சிருக்கார். அதை பின்னால் நம்ம பார்ப்போம் இந்த பதிவில். இதுவரைக்கும் நம்ம பரிசுத்த மாதாவின் திருப்பெயர் மரியாள் என்று நேரடியாக பயன்படுத்தப்பட்ட எண்ணிக்கை விவரங்களை பார்த்தோம். 19 முறை நற்செய்தியில் மாதாவுடைய பெயர் இருக்குது. இனி பரிசுத்த மாதாவின் திருப்பெயர் மரியாள் என்று இல்லாமல் படர்க்கையாக, அதாவது மறைமுகமாக எத்தனை முறை விவிலியத்தில் நற்செய்தியாளர்களால் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அது என்ன படர்க்கை அப்படின்னா, அவளை, உம்முடனே, உம்மீது, உம்மேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உம்முடைய, உமது, எனக்கு, இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். மாதாவை குறிக்கின்ற சொற்கள் மாதாவை தான் அது குறிக்கும். இப்படியாக படர்க்கையாக பரிசுத்த தாயின் திருப்பெயரை லூக்காஸ் தன்னுடைய நற்செய்தியில் 52 முறை குறிப்பிட்டிருக்கார். அவர் தான் அதிகமாக குறிப்பிட்டது. அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மத்தேயு தன்னுடைய நற்செய்தியில் 17 முறை குறிப்பிட்டிருக்கார். அவருக்கு அடுத்தபடியாக அருளப்பர் தன்னுடைய நற்செய்தியில் 4 முறை இப்படி படர்க்கையாக வேறு விதமாக மாதாவை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இன்னொன்று முக்கியமான விஷயம், கிறிஸ்துவ மதத்தை அழிக்க தன்னுடைய கத்தி எடுத்துகிட்டு வாளை எடுத்துகிட்டு புறப்பட்டு போய் கிறிஸ்துவங்கள் எல்லாத்தையும் தலையை வெட்டி கொன்ற புனித சின்னப்பர் 1 முறை பரிசுத்த தாயை மறைமுகமாக படர்க்கையாக குறிப்பிட்டிருக்கார் தன்னுடைய நற்செய்தியில் கலாத்தியர் 4:4. அதாவது அவர் பெண்ணிடமிருந்து பிறந்தவராக அப்படின்ட்டு ஆண்டவரை பற்றி சொல்லுவார். பெண்ணிடமிருந்துன்னா யார்? மாதா கிட்ட இருந்து 1 முறை மறைமுகமாக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி, மாதாவை அவர் நிறைய நேசித்தவர். மாதா அவருக்கு லெட்டர் போட்டிருக்கிறாங்க, கடிதம் எழுதியிருக்காங்க. அவர் மாதாவுடைய நித்திய கன்னிமையை மெசினா அப்படின்ற ஒரு ஊரில் அவர் போதிச்சிருக்கார். மாதா அவருக்கு எழுதின கடிதம், அந்த மெசினாவில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக மொத்தத்தில் புதிய ஏற்பாட்டில் 4 நற்செய்தியாளர்கள் மற்றும் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஆகியவற்றில் மொத்தமாக 74 முறை தேவதாயை பற்றி படர்க்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மாதாவுக்கான மிக முக்கியமான டைட்டில், பட்டம், தாய் அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை நற்செய்தியில் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தாயையும் அப்படின்ற முறையில் மாதா குறிக்கப்படுறாங்க நற்செய்தியில். அந்த வார்த்தைகள் இறைவனின் தாய் என்ற விசுவாச கோட்பாடு கிபி 431 வர்றதுக்கு முன்னாலேயே, எபேசு சங்கம் அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா நற்செய்தியில் வருவது கடவுளுடைய சித்தம். அது தேவதாயை எப்படி அவர் உயர்த்தி வச்சிருக்காருன்றதுக்கு இது மிகப்பெரிய ஆதாரம். இது எப்படின்னா, பரிசுத்த மாதாவின் திருப்பெயரை மரியாள் என்று தன் நற்செய்தியில் 1 முறை கூட எழுதவில்லை என புனித அருளப்பரை பற்றி நம்ம பார்த்தோம். ஆச்சரியப்பட்டோம். அது ஆண்டவர் சிலுவையிலிருந்து தன் தாயை இவர்கிட்ட தான், அருளப்பரிடம் தானே ஒப்படைத்தார். அவர்தானே ஜெருசலேமிலும் பிறகு எபேசு நகரிலும் மாதாவை வச்சு காப்பாற்றினார். அப்படியாப்பட்டவர் தன்னோடு வைத்திருந்த மாதாவை பற்றி மரியாள் அப்படின்னு பெயரை குறிப்பிடாமல் நற்செய்தியில் எழுதியிருக்கார் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அவர் அதற்கும் மேலாக சென்று தேவதாயை உயர்த்தி எழுதியிருக்கார். எப்படின்னா, அவர்தான் தாய்,
தாயையும் அப்படின்ற வார்த்தைகளால் பரிசுத்த மாதாவை கடவுளின் தாயாக 9 முறை தன்னுடைய நற்செய்தியில் எழுதியிருக்கார். அவருக்கு அடுத்தபடியாக லூக்காஸ் தன்னுடைய நற்செய்தியில் 8 முறை தேவன்னையை தாய் அப்படின்னும் தாயையும் அப்படின்ட்டுனும், அதாவது பிள்ளையையும் அதன் தாய் மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடினாங்களே, அப்படி ஓடினாங்களே, அந்த மாதிரி மாதா குறிப்பிடப்படுற அது தாய் அப்படி தாயையும் அப்படின்ற வார்த்தைகள் 8 முறை லூக்காஸ் எழுதியிருக்கார். அவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மத்தேயு 7 முறை இதே மாதிரி தாய் தாயையும் அப்படின்ற விதத்தில் மாதாவை குறித்திருக்கிறார். மார்க்கு 3 முறை இதே வார்த்தைகளால் மாதாவை குறிப்பிட்டிருக்கார். அப்போஸ்தலர் பணியில் 1 முறை பரிசுத்த மாதா தாய் என குறிப்பிடப்படுகிறார்கள். அதை எழுதியவர் புனித லூக்காஸ். எனவே இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அருளப்பரோடு 9 முறை, அருளப்பரு 9 முறை, லூக்காஸும் 9 முறை தாய் அப்படின்றும் தாயையும் அப்படின்றும் மாதாவை குறிப்பிடுகிறார்கள். எனவே இயேசு மிகவும் அன்பு செய்த சீடர் என பைபிள் குறிப்பிடப்படும் அருளப்பரும் பைபிள் இல்லாத அப்போஸ்தலர்கள் காலத்தில் மாதா படங்களை வரைந்து அப்போஸ்தலர்களுக்கு தந்து அனுப்பிய புனித லூக்காசும் மாதாவை தாய் தாயும் என்ற வார்த்தைகளால் குறிப்பிடுகின்றனர். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான டைட்டில் மாதாவுக்கான சொற்றொடர் கன்னி என்ற வார்த்தை. இந்த கன்னி என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 2 முறை குறிப்பிடப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியாளர் 1 முறையும் லூக்காஸ் நற்செய்தியாளர் 1 முறையும் மாதாவை கன்னி என்று அழைக்கின்றார்கள், எழுதியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான வார்த்தை அம்மா. அம்மான்ற வார்த்தை, அம்மா என்று பரிசுத்த மாதாவை குறிக்கும் வார்த்தையை நற்செய்தியில் பயன்படுத்திய ஒரே ஒருவர் அருளப்பர் தான். எப்படி மாதாவை பேர் சொல்லி அவர் எழுதலை, ஆனால் தாயும் தாயையும் அப்படின்ற வார்த்தையும் அம்மா என்ற வார்த்தையும் சொல்லி எழுதிய ஒரே ஒரு நற்செய்தியாளர், இயேசு மிகவும் அன்பு செய்த, தன் தாயை ஒப்படைத்த, சிலுவையிலிருந்து தன் தாயை கடைசி நேரத்தில் ஒப்படைத்த அருளப்பர். அவர் தான் அம்மான்னு எழுதியிருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா தாயை பார்த்து அம்மா இதோ மகன் என்று அருளப்பரை ஒப்படைத்தார் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சிறப்பான ஒரு பட்டத்தை மாதாவை கொடுத்து அழைக்கிறார். இறுதியாக புதிய ஏற்பாட்டு நூல்களில் மாதாவை பற்றி குறிப்பிடும் எண்ணிக்கையின் ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களை பார்க்கலாம். மரியாள் என்ற பரிசுத்த பெயர் 19 முறை நேரடியாக விவிலியத்தில் இருக்கிறது. பரிசுத்த மாதாவை தாய் என்றும் தாயையும் என்றும் 28 முறை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கன்னி என்று 2 முறை வருகிறது. அம்மா என்று 2 முறை குறிப்பிடப்படுகின்றார்கள் தேவத்தாய். படற்கையாக, அதாவது தேவனையின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் அவளை ஆசீர்வதிக்கப்பட்டவள், உம்முடனே என்று 74 முறை தேவத்தாய் குறிப்பிடப்படுகின்றார்கள். ஆக மொத்தத்தில் தேவன்னையின் பரிசுத்த திருப்பெயர் நேரடியாகவும் படற்கையாகவும் 125 முறை புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ சொல்லுங்கள், மாதாவை குறை சொல்கிறீங்கல்ல சில பேர், அவங்கெல்லாம் இப்போ சொல்லுங்கள், மாதா பைபிளில் இல்லையா? 125 முறை குறிப்பிடப்படுகின்ற ஒரே பெண் மாதா தான், யாரும் கிடையாது, மாதா தான். அந்த அளவுக்கு கடவுள் மாதாவை உயர்த்தி வச்சிருக்கார். கடவுள் கூட, ஆண்டவர் கூட இருந்த நற்செய்தியாளர்கள் எழுதினது, அதை குறை சொல்ல முடியுமா? மாதா இல்லை பைபிளில், இவங்களை ஏன் நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு அப்போஸ்தலர்கள் கொண்டாடி வைத்திருக்கிறார்கள், நற்செய்தியாளர்கள் கொண்டாடி வைத்திருக்கிறார்கள் தேவத்தாயை. நாம் ஏன் கொண்டாடக்கூடாது மாதாவை? அப்போ இதெல்லாம் படிச்சுட்டு மாதாவை பற்றி இப்படி குறை சொல்கிறவங்க நிச்சயமாக பைபிளை ஒழுங்காக படிக்காதவர்கள். படித்திருந்தாலும் அதை படித்து வசனங்களை வாந்தியாக எடுக்கிறவங்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் கருணை அவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தாவின் கருணை இருப்பவர்கள் தான் மாதாவை போற்றி புகழ்ந்து கொண்டாடி கத்தி அவங்கள கொண்டாடுவாங்க. எப்படி எலிசபெத் அம்மாள் உரத்த குரலில் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அப்படின்னு கத்துனாங்க இல்லையா? பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு கத்துனாங்க இல்லையா? எப்படி பரிசுத்தாவி அவங்க மேல் நிறைச்சார். அப்போ பீரிட்டு எழும்பிடுச்சு மாதாவை வாழ்த்தணுன்ற அந்த விருப்பம். அப்படி பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்கள் தான் மாதாவை வாழ்த்துகின்றவர்கள். பரிசுத்தாவின் கருணை இல்லாதவர்கள் மாதாவை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள், சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அன்பானவர்களை, மீண்டும் இன்னொரு மாதாவை படுத்திய அருமையான ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்பில் இருங்கள் மரியனை காணப்போர் யூடியூப் சேனலோடு. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. தேவதாயின் மாசற்ற இதயம் என்றென்றும் போற்றி வணங்கப்படுவதாக. நன்றி. மரியாயே வாழ்க.